ஹாய், நான் கானா சுதாகர். எனக்கு தம்பி ஏழுமலை அவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. நிறைய சாங்ஸு, நிறைய நாடக குழுலாம் நடத்துகிற நிறைய விஷயத்தை அவர் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாரு. யூடியூப் நேம் வந்து வெல்கம் ஏழுமலை. மறக்காமல் அதை பாருங்கள். நிறைய வீடியோலாம் இருக்கும். அழிஞ்சு வர நிறைய கலைகள்லாம் அவர் வந்து வீடியோ ஷூட் பண்ணி அதை போடுறாரு. அவர் இன்னும் நிறைய அதை மெருகேற்றுறாரு. அதனால் வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தம்பி ஏழுமலைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அழிஞ்சு வர கலைக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். சும்மா இல்ல சரக்கு போறோம் எல்லாரும். மாலை போடுறது மாலை போட்டவங்க சரக்கு அடிக்கலாம். என்ன சரக்கு தெரியுமா? அது கேரளா கவர்மெண்டே ஒரு உத்தரவு போட்டுக்குது. ஆமா, மாலை போட்ட சாமி இந்த கோட்டர் மட்டும் குடிக்கலாம். என்ன கோட்டர் தெரியுமா? 1848. ஆமா, அப்படி ஒரு கோட்டர் இருக்குது. ஏன் தெரியுமா? அந்த கோட்டருக்கு ஏன் சொல்லு 1848 பேர் வச்சா மாலை போட்டுக்கிறாங்க. ஒரு மண்டலம் போட்டிருப்பாங்க. ஒரு மண்டலம் எத்தனை நாள்? 48 நாள் விரதம் எத்தனை படிக்கட்டா இருப்பாங்க. அதுதான் அந்த கோட்டர் 1848 வச்சுக்கிறாங்க. அதனாலதான் மாலை போட்ட சாமி 1848 கோட்டர். ஆமா, கல்லு முள்ள காலுக்கு மத்த உடம்பு சோர்வா இருக்காது. இருக்கட்டும், ஒரு பெரிய ஆசாமி ஒண்ணு வந்துக்குது. ஆமா, அந்த சாமிக்கு மாலை போட்டு அதையும் டூடு. ஆமா, போலாம். ஆமா, யாரு ஊரு பேரு சபையே சொன்னா தெரியுங்க. சத்தியலோகத்தை பரிபாலனம் செய்து வரக்கூடிய கதிர்மகன் படைத்த. ஆமா, ஏங்க பிரம்மதேவன்றீங்களே, மற்ற விளக்கங்க தபத்தோடு பரிமாணம் செய்து வரக்கூடிய. ஆமா, முகம் படைத்த. ஆமா, பிரம்மதேவன் லட்சமா படுத்துங்க. ஆமா, கைலாயத்தில். ஆமா, ஏதோ. ஆமா, அரகர சத்தம். ஆமா, வழக்கத்துக்கு மாறாக. ஆமா, இன்று அதிகமாக கேட்குது. அரவர போடுங்க. குட்டியண்ணா வாய்க்கு சாமி சாமி பிள்ளையாரப்பா. ஆமாடா, பிள்ளையாருக்கு ஒரு என்ன வேணும்? அதான் பிள்ளையாரப்பா. சாமி பரமேசா தங்களை தேடி நாடு சத்தியராக அதிபதி விழக்கூடிய பிரம்ம தேவன் வந்து இருக்கிறாருங்க. அப்படியே கட்டுங்க. வரும்படி வாருங்க 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 வாருங்க
நான் நம்ப மாட்டேன். அப்படியா? அமராசா அமருவாய் சச்சானோ நான் நம்ப மாட்டேன். எப்படி? உமக்கோ 5 தலை, எமக்கோ 4 தலை. உன்னுடன் சரிசமாக அமர்ந்தால் பார்ப்பவர்கள் கேள்வி பேசுவார்கள். எனக்கு 5 இருந்தால் சமமாய் நான் அமர்கிறேன். 5 இருந்தால் நான் அமர்கிறேன். எத்தனை போலும் மத்தி 5 தலை எத்தனை போலும் என்னை போல் உமக்கு 5 தலை அழுத்திருக்கிறேன். என்னோட சுமாரத்தில் சரியாக
ஆமா இந்த கைலாய தாயும் ஆமா 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 போராத ஆமா யாமை யானை படைப்பேன் கைலாயமும் எமக்கு அடக்கம் ஆமா அடக்கம் எவனும் ஆட்ட முடியாது நம்மளே ஆட்டிக்கணும் பரமக்கடனாகப்பட்டவர் பரமாளிக்கிருந்து மன்னவர் இந்த வீடு திருமலை என்று உமா பார்வதி சபை நாடு வருகிறது. அந்தவரா கதை தொடரும். ஸ்டாண்டுக்குதுக்கா பாத்து
என்ன பார்த்தா அது வேற ஆள் தான் என்ன என்ன பார்த்தா உனக்கு வரலையா ஆசரா தங்கச்சின்னு ஆசை வரும் ஏன்னா உன்னை பார்த்து நான் உன்னை பார்த்து நீ என்ன பார்த்து ரொம்ப கேப் ஆகி போச்சு லாஸ்ட் டைம் மும்பைல பார்த்து ஆட்டு வந்தவன் அதோட சரி இப்பதான் நம்ம லிங்க் ஆயிருந்துக்கிறோம் ஆமா என்ன எனக்கு வரையும் என்ன பொண்ணு பார்க்க வருவாங்க நான் எடுத்து போய் காப்பி கொடுப்பேனா காப்பி இல்லடா காஃபிடா ரீசெண்டா சொல்லணுமா காப்பி எடுத்து போய் கொடுப்பேன் கொடுத்த உடனே வந்த மாப்பிள்ள என்ன மேல இருந்து கீ வரைக்கும் ஒத்து ஒத்து உத்து உத்து பாத்துவாங்கண்ணா முக லட்சணம் எப்படி இருக்குது கால் லட்சணம் இருக்குது பொண்ணு அழகாக்குதா வெள்ளையாக்குதா சிவப்பாக்குதா கருப்பாக்குதா குண்டாக்குதா ஹைட்டாக்குதா இல்ல பெருசாக்குதா பாப்பாங்கண்ணா பார்த்த உடனே கண்ணு போது பார்த்த உடனே என்ன சொல்லுவாங்க பொண்ணு விரிச்சு காட்ட சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் அது இல்லடா ஜாதகத்தடா பிரிச்சு பார்க்க சொல்லுவாங்க பிரிச்சு பார்த்த உடனே என்ன ஜோசிகார் ஒரு குண்டு தூக்கி போட்டா என்ன அதிர்ச்சியான தகவல் சொல்லிட்டான் என்ன சொல்றான் எப்ப நீ பாக்க வந்த பொண்ணுக்கு ஜாதகத்துல செவ்வாய் தோசைதான் அதனால இந்த பொண்ணு கட்டிட்டுனா 6 மாசத்துல வீட்டுக்கார சேர்ந்து போயிடுவான்ட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே வந்த மாப்பிள்ளை எல்லாம் என்ன பாக்குறாங்க மூக்கப்படிக்கு தின்னுவாங்க போயிட்டே இருக்கிறாங்க அதனால சொல்லிட்டு விஜயபுரூர்ல முத ஆட்டாட வந்தேன் எங்க மாமா பத்தியா வீரபத்திரம் கட்டுறாரு முருகா அவர் என்ன பார்க்க நான் அவரை பார்க்க அவர் என்ன நோக்க அவரை போட்டு நான் அவர் என்ன நோக்க ரெண்டு பேருக்கும் காது வந்து போச்சு அந்த இலவு வந்து போச்சு இந்த ஊர்ல பெருமை வாழ்ந்து வரேன் அதனால பெருமை வாழ்ந்துங்கிறேன் காசு பண்ணலாம் என்கிட்ட இருக்குது உன்னை வச்சுக்கிறேன்னு சொன்னா 4 பேர் 10 3 பேர் காரி அதெல்லாம் சொல்லிட்டு நீ நேரா கிளம்பி விஜயபுரம் வா தெரியாம யாருக்கு தெரியாம நம்ம கட்டிய குடும்பம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நேரா கள்ளப்பால இருந்து பொண்ணு விஜயபுரம் வருது எப்படி வருது சொல்ற வாராய தோழி இது முன்னப்பட எங்க வேலை செஞ்ச தெரியுமா திருவண்ணாமலை செத்துட்டா மார்ச்சர் தான் வேலை செஞ்சா நான் செத்த மாரியே எனக்கு போஸ்ட் மார்டம் பண்றேன் உயிரை புடவை கட்ட தெரியவனுக்கு அவங்க தான் தெரியும் கட்ட தெரியாது போய் என்ன ஆமா போய் ராயணாபுரத்துல மாமியார் அது வேற அடக்கொடமா பாட்டு போட்டாங்க பாரு 4 லட்சம் பார்த்து நடந்து வந்தேன் என்ன ஆமா அது பேர் வந்த உடனே நேரா விஜயபுரம் கிட்ட வந்து பாரு கிட்ட வந்த உடனே பஞ்சர் ஆகி போச்சு என்ன ஒண்ணு இல்லையா நாங்க வந்த பஸ் டயர் பஞ்சர் ஆகி போச்சு டயர் பஞ்சர் ஆகி போன உடனே ஒரு கல்யாணம் போடுவாங்க சும்மா வருவாங்க பெரிய பெரிய மோல அடிக்கிறவங்க நாத சூறவங்க ஒட்டிக்காரன் தாளகாரன் மத்தளகாரன் எல்லா காரும் வருவாங்க கார் பஸ் எல்லாம் கூட வருவாங்க கூட வருவனே இந்த ஊர்ல இருக்கிறாங்க பத்திய வயசானவங்க அரிய பசங்களா ஓரமா கக்கூஸ் உட்காந்து போயிடுது ஆமா உட்காந்து போன உடனே அத ஃபர்ஸ்ட் இந்த நாத சொல்லுவான் பத்தியா அவன் அதை பாத்துருக்கான் அவன் பாத்து என்ன சொல்றான் ஆபி 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 பி 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 பீன்றான் அவன் கண்ணல பார்த்தா பி பி எல்லாம் பீன்றானே எல்லாம் மெர்சிக்கு போறீங்க பத்திரமா வாங்கன்னு அவன் சும்மா போக கூடாது அத பார்த்து இந்த தாளகாரன் சொல்றான் அசிங்கம் அசிங்கம் அசிங்க அவன் சொல்றான் அவன் தான் அசிங்க சொல்றானே இந்த பொட்டிக்கார பொடட வந்து சும்மா போக கூடாது அவன் என்ன சொல்றான் ஆமாப்பி 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 அவன் சொல்றான் அவன் தான் சொல்லிட்டாரு எங்க பாலு மாமா மோலக்கார அவன் என்ன சொல்றாரு அவன சொல்லிட்டு கிடகட்டும் போ கிடகட்டும் போ கிடகட்டும் போ
அப்படி அடிக்கிறாரு. இன்னொரு சமயத்துல தொட்டு தொட்டு நக்கு அப்படி அடிச்ச உடனே நேரா எங்க முருக மாமக்கிற பத்தியா அவன் வீட்டு முன்னாடி போய் வாசல்ல என்ன பண்ணு மேல தேவடையில ஒரு பாட்டு போடுறான். ரேடியோல பாட்டு போடுறான். என்ன மகளே மருமகளே வா எடுத்து வைத்து வா ஒரு குடும்பத்துல வாழ வந்த மருமவ வலது கால வச்ச போனா காலகாலத்துல மாமியார் அறுத்து வச்சு அந்த குடும்பத்தை நுணுக்கணும். மாமியார் கவனிக்கணும், மாமனார் கவனிக்கணும், ஆம்பியார் கவனிக்கணும், கோயந்தனார் கல்லாதார அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும். ஆமா, அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும். இதே இடது கால வச்சு போனா எங்க மாமன் நிறைய சொத்து வச்சுக்கிறாரு, வட்டி கூட்டு பணம் இருக்குது, அதெல்லாம் சுற்றி போலான்னு கலந்துக்கிறான். இருக்கட்டும், ராணி அம்மா வந்துடுறாங்க, என்னன்னு போய் பாக்கணும். என்ன பாக்குறேன் அவன் மேல பேர்ந்தவனே அவன் கை ரெண்டு சும்மா இல்லைன்னா என் ஜாக்கெட் உள்ள துண்டு விட்டு போட்டு மெயிலா பாட்டை கால சொல்றீங்க.